ஏன்டா இருட்டில் உட்காந்துருக்க? லைட்டை போட வேண்டியதானே? என்னடா விளையாட போல? ஏன்டா உம்மன் இருக்க? காசு எதுவும் தேவையா? நம்ம அப்பா ரொம்ப தப்பாக பேசுகிறாருண்ணா. படி யாரையெல்லாம் கிளியர் பண்ணுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதுக்கு கோச்சிட்டு பெருசாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருட்டில் உட்காந்துட்ருக்கேன். அது இல்லைண்ணா, தேவையில்லாமல் உங்களை பற்றியோ அண்ணியை பற்றியோ வேணா. என்னடா என்னாச்சு? வயசாயிடுச்சுண்ணா அவருக்கு. டேய், பெரிய புடிங்க மாதிரி பேசாத. என்னன்னு சொல்லு. அதான் அண்ணி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மாறிட்டீங்களா? அண்ணி சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஆடுறீங்களா? எது செஞ்சாலும் அவங்க கேட்டு தான் செய்கிறீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாரு? கரெக்டாக சொல்கிறா, கடுப்பாக கலப்பாத. என் பாடு கஷ்டம்தான் இனிமேல். அதனால் ஏதோ சொத்து வக்கீல் நல்லா பேசிட்டாருண்ணா. இப்போ என்ன மேட்டர்னு தெளிவாக சொல்ல போகிறே இல்லையா நீ? அதான் நான் வக்கீலை கூப்பிட்டு சொத்து என் பேரில் என்ன எழுதுமோ அதை மாற்றி எழுத ஏற்பாடு பண்ண போகிறாரா? இல்லைன்னா நீங்கள் அண்ணி பேச்சை கேட்டு என்னை நடுத்தெருவில் நிறுத்திடுவீங்களா? சடனா இந்த மேட்டர் எப்படி வந்துச்சு? இல்லைண்ணா, இங்கே பாருங்க, யாரை நம்பி நாங்கள் இல்லை. 10 ரூபா நான் யார்ட்டையும் எதிர்பார்க்கவும் இல்லை. இன்னும் தேவைனா தனியாக வெளில போய் கூட தங்கிக்கிறோம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. என்னடா சண்டை போட்டிங்களா? அவனோட மூத்தவன்டா, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்க? சின்ன பையன்டா நீ. பா, நான் ஏதோ சண்டைலாம் போடலப்பா. அண்ணதான் தேவையில்லாமல் ஏதோ சொத்து வக்கீல் சொத்தை பிரிக்கணும் அது இதுன்னு. என்னடா வளர்ற? அது ஒன்றும் இல்லை, விடுங்கப்பா. டேய் ஆரஞ்சண்ணா, என்னன்னு சொல்லு. அண்ணனுக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா, தனி கொடுத்துன போகிறாராம். அதான் அண்ணி பேச்சும் அவங்க குடும்பத்தாளுங்க பேச்சை கேட்டு சொத்தை ஒரு பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்கிறாரு. அடி செருப்பால, எவன் சொத்தை எவன்டா எழுதி கொடுக்கறது? இது ஒன்றும் அவன் பாட்டன் சொத்து கிடையாது. ஒவ்வொரு காசும் நான் சம்பாரிச்சது. யாருக்கு கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை எந்த நாயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பா விடுங்கப்பா, அண்ணதான் ஏதோ தெரியாமல் டேய் பேசுகிறாங்க. சின்ன பையன்டா நீ. இவங்களை நம்பி விட்டா நடுத்தரில் தான் நிற்ப. என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறான் அவன். சொத்தை பிரிப்பான, சொத்தை பார்த்துக்கிறேன்.